வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட ஈசிஆரில் இருக்கிற crocodile பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டா. சரி, ஒரு போன வீக் நாங்கள் வந்தோம். பட் எங்களால் பார்க்க முடியல பிகாஸ் நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். இனிஷியலி நாங்கள் டிக்கெட் வாங்கினோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டு வந்து அடல்ட்டுக்கு 200 வாங்குகிறாங்க. ஸோ பாப்பா சின்னவன்றதுனால அவளுக்காக நாங்கள் டிக்கெட் வேணான்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் வாங்கலை. ஸோ உள்ளே நாங்கள் இப்போ தான் என்ட்ரு ஆனோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய crocodiles பார்க்கலாம். அதோடைய வெரைட்டிஸு, அது இல்லாமல் ஆமைகள், அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கு போர்டில், இவங்க என்ன சாப்பிடுவாங்க, இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே யாராவது விருப்பப்பட்டால் இந்த அனிமல்ஸ் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பாம்பு விஷம் எடுக்கிற இடம். இது தனி டிக்கெட் இருக்குது. பட் இதுக்குள்ளே நாங்கள் போகலை. ஸோ வெளியே இருக்கிறது மட்டும் பார்க்கலான்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா அங்கே எந்தெந்த இடத்துல எந்தெந்த crocodile இருக்குன்ட்டு ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா இங்கே குட்டி குட்டி முதலைங்க தனியாக ஒரு கண்ணாடி பெட்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. அது உயிரோட இருக்கா அப்படின்னு தெரியாத மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆமை நல்லா ஸ்விம் பண்ணுச்சு. இது பார்க்கவே அழகாக இருந்தது. இந்த கண்ணாடி பெட்டியில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு வகையான ஆமைகள் தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஆமை, நல்ல பெருசாக இருந்துச்சு. அதோடைய கையெல்லாம் கூட கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருந்தது. அது அடிபட்டிருக்கா என்னன்னு தெரியல. ரொம்ப ஏஜ்டு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அதோடய ஃபுட்டு, அது என்ன சாப்பிடும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அதில் போட்டிருக்காங்க. ஸோ எங்களால் அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கோம். மெயினாக எதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ இன் அவர் யூடியூப் சேனல். நிறைய பேர் சென்னையில் இருந்துக்கிட்டே இந்த இடத்துக்கு போக முடியாமல் இருந்திருக்கோம். அவுட் ஆஃப் சென்னை பீப்புளுக்கு சொல்லவே வேண்டாம். சில பேர் பார்த்துருப்பாங்க, சில பேர் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த எடுக்கிற போன விஷயத்த ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றது. ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் இக்னோர். ஸோ we are trying our best to give a best video. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பாம்பு தெரியுதா, எப்படி படுத்துருக்கு பாருங்கள். இது வந்து அனகொண்டாவாம். குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டில் அந்த கம்பி மேலே ஏறுறது, கிட்ட போய் பார்க்கணும் அப்படிலாம் பார்ப்பாங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளியே நின்று குழந்தைங்களுக்கு எல்லாமே காட்டுங்க. தெரியுதா, அது வந்து 2 கண்ணு மட்டும் வெளியே எட்டி பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. இவ்வளோ தான் நல்லா ஜூம் பண்ணி காட்ட முடிஞ்சது இதில். ஸோ இது வந்து சின்ன பிக்னிக் ஏரியா மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபுட் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்க, ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அங்கே உட்காந்து பிள்ளைங்களை வச்சுட்டு பார்த்துக்கலாம். இது ஒரு சின்ன குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி இருந்தது. ஸோ பாப்பாவை இங்கே நிற்க வச்சு நாங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். இது வந்து வேர்ல்டு வைடு இருக்கிற crocodile டைப்ஸு, எந்தெந்த இடத்துல என்னென்ன டைப் ஆஃப் crocodiles இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த பிக்சரில் பார்க்கலாம் நீங்கள். இது அலிகேட்டர். இந்த நேம் நம்ம அடிக்கடி டிஸ்கவரியிலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான். அது வருது பாருங்க, அப்படி நல்லா வாயை பொழந்துட்டே வந்துட்டு இருந்துச்சு. அங்க இருக்கானா அதே மாதிரி தள்ளி நின்று எப்பயுமே புள்ளி வச்சு
கிட்ட வருது பாருங்கள் எப்படி. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல டேஞ்சர் சைன் போர்டு வச்சுருக்காங்க, கையெல்லாம் வெளில நீட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நம்ம. இங்கே பாருங்கள். பட் இதுக்கு ஒன்றான கொடுத்த ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது. பட் இந்த முதல்ல கொஞ்சம் நல்லாவே பெருசு, அதுக்கு இடமே பத்தலை. இது வந்து சால்ட் வாட்டர் crocodile போல் இருக்குது. ஆமாம் இல்லைடா முதல்ல இப்போ எடுத்துக்க பாருங்க. crocodile நெஸ்ட்டுன்னு இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய முதலைங்கள் இருந்தது. ஃபஸ்ட்டு எங்கேயுமே கண்ணில் படல, அப்புறம் பார்த்தா அங்கங்கே படுத்துருந்தது மணலில். ஸோ வெயில் காலன்றதுனால கொஞ்சம் அவங்க ஸ்ப்ரிங்க்லர் மூலயமா தண்ணி அடிச்சுட்டே இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் அந்த தண்ணிக்கிட்டே போய் படுத்துருக்குங்க. ஸ்ப்ரிங்க்லர் கிட்ட தண்ணி சில்லுன்னு வருதுல்ல, அதனால். ஸோ எவ்வளோ க்ளோஸாக அந்த பால் கிட்ட இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம கிட்ட போய் ரொம்ப நிற்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணம். முக்கியமாக சின்ன பிள்ளைங்களை கிட்ட ரொம்ப கொண்டு போகாதீங்க. அங்கே பாருங்கள், தண்ணியிலேருந்து ஒருத்தர் எழுந்து போகிறாரு, தெரியுதுங்களா? நடந்து போகுது பாரு எப்படி. இது வந்து ஒரு உடும்பு வகையை சேர்ந்த மாதிரி இருந்தது. பல்லின்னு கூட சொல்லலாம், ஒரு பெரிய சைஸ் பல்லி மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்க, அதில் இருக்க உள்ளே போய் இந்த பொந்துலேருந்து மண்ணெல்லாம் சீச்சு வெளியே எடுத்துகிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறாரு. மானிட்டர் இவரோட பேர், தெரியுதா? அங்கே உள்ளே படுத்துக்க பாருங்க, அந்த மரக்கிளைக்கு கீழே இருக்கானே தெரியாத மாதிரி இருக்குது. 2 பேருமே ஒரே கலரில் இருக்காங்க. பாப்பா நல்லாவே என்ஜாய் பண்ணா, எல்லாமே ரொம்ப அழகாக பார்த்தா. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எங்கேயாவது கொஞ்சம் அழுது கிராங்கி ஆகிடுவான்னு நினச்சோம். பட் ஆனால் இது பண்ணலை, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்த்தா. என்ன பேசுறீங்க? நாங்கெல்லாம் முதல்ல பண்ண வந்திருக்கோம். ஆமா, நாங்கெல்லாம் முதல்ல பண்ண வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்? முதல்ல பண்ண வந்திருக்கோம். நானு, அம்மா, அப்பாலாம் முதல்ல பண்ண வந்திருக்கோம். யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? சொல்லு, யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? 3 பேரும் வந்திருக்கோம். ஸோ சில இடங்களில் வந்து கொஞ்சம் தண்ணி சுத்தமாக இல்லை, அதனால் நம்ம கரெக்டாக தெரியல எங்கே முதல்ல இருக்குது அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து அந்த முதலை அடாப்ட் பண்ணாங்களோ அவங்களோட பேரெல்லாம் அந்த முதலைக்கு நேராக போட்டு வச்சுருக்காங்க. பட்டாம்பூச்சி பாரு, இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. பட் இந்த பட்டர்ஃப்ளை எதுவும் கண்ணில் படல. இவ்வளோ பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து ஒரு சில பேர்ட்ஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது வீடியோவில். ஏன்னா வந்து அந்த முதலைங்க இதை பார்த்தீங்கன்னா, அந்த முதலைங்க இருக்குது இங்கே உட்காந்துட்டு பாருங்க, ஒன்று தெரியுதா? ஸோ இந்த முதலைக்கு ஃபீட் பண்ணுற ஃபுட்டெல்லாம் அங்கே கீழே சிந்துறது, இதெல்லாமே இந்த பேர்ட்ஸும் எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ அதோட பேர்லாம் தெரியல. பட் நிறைய பறவைங்க இங்கே இருந்தது. அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். தெரியுதா? பட்டர்ஃப்ளைஸ் கண்ணில் படல, பட் ஆனால் இந்த பறவைங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணில் பட்டுச்சு. இந்த வீடியோட எண்டில் ஒரு முக்கியமான ஒரு பறவை நீங்கள் பார்க்கலாம், அவரே ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், அந்த தண்ணியோட கலர்லேயே இருக்குது.
கைமன் தெரியவே இல்லை, அந்த பாசியோட பாசியாக உட்காந்துருக்கு. இது ஸ்டோன் பெஞ்சு. பாப்பா நிற்க வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னோம். இங்கே வந்து ஒரு ஜெயின் டார்டாய்ஸ் 3 இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கீரை கட்டு மாதிரி கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அது அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கிட்ட போகாது, போச்சு. என்னது இது? டாட்டாய். என்னது ஆமை? சொல்லு, இங்கே பார்த்து அமர்ந்து. அம்மா பார்த்து ஆமை. எங்கே இருக்கு? அங்கே பாரு, கை. சாப்பிட்டு பாருங்க. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நிறைய முதலைங்க இருந்துச்சு. இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட் பார்க்கும்போது 1-2 தான் கண்ணில் பட்டுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மணல் திட்டில் ஃபுல்லாக ஒன்று அங்கங்கே படுத்திருந்தது. அது மரக்கிளையா இல்லை முதலையானே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சில crocodile முட்டைங்க, ஆமைங்களோட முட்டைங்கெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு விஷுவலுக்காக. அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டிங்க வச்சுருந்தாங்க. லைக் டொனேஷன் மாதிரி போல் இருக்குது. நம்மளால் முடிஞ்சது வேணால் அதில் போடலாம். தெரியல இங்கே யார் இருக்காங்கன்னே. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு பறவை இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கண்ணாடி தொட்டியில் வச்சுருந்தாங்க. உள்ள தனியாக அது ஒரு ரூமில் இருந்தது. எல்லா இடத்துலையுமே சிசிடிவி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கேமராஸ் அங்கங்கே செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா படுத்திருக்காரு பாருங்க உள்ள, தெரியுதா. பட் ஆனால் ஒரு ஆக்டிவாக இல்லை. ஆனால் இங்கே ஆமைகளும் விட்டுருந்தாங்க, அது நல்ல ஆக்டிவாக இருந்துச்சு. இங்கே பாருங்க. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருந்துச்சுன்னா, தண்ணிக்குள்ளேயே மூச்சு விடாமல் முதல்ல 1 hour வரைக்கும் இருக்குமா. அதுதான் அந்த போர்டில் போட்டிருந்துச்சு. இது வந்து பாம்புங்க இருக்க இடம். ஆனால் இதில் வந்து உங்களால் கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாது. நான் கொஞ்சம் ரொம்பவே கிளார் அடிச்சது வெயில்னால். நாங்களே ரொம்ப தேடி தேடி தான் பார்த்தோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் ஐ ட்ரைட் மை பெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா படுத்திருக்கு. சுருட்டு விரியன், அது கட்டு விரியன், இவர் வந்து கண்ணாடி விரியன். இதெல்லாம் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இந்தியன் ஸ்னேக்ஸ் தான்.
ரொம்பவே விஷம் உள்ளது. ஸோ இது எங்கே இருக்குன்னே பார்க்க முடியல. இது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய நல்ல பாம்பு. அந்த மரம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதில் படுத்துருக்கு பாருங்கள் மேலே, தெரியுதுங்களா? இது ஒரு டைப் ஆஃப் மலைப்பாம்பு. எப்படி படுத்துருக்கு பாருங்கள். நாங்கள் போனப்போ நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்திருந்தாங்க. கட்ட உடல் மலைப்பாம்பு. அவங்களுமே நல்லா விரும்பி பார்த்தாங்க. இவர் தான் சொன்னேன், இவர் தான் லாஸ்ட்டாக காட்டுற ஸ்பெஷல் பறவை. இந்த கடையில் வந்து பாம்பு மாதிரி பொம்மைங்க, முதல்ல மாதிரி, அப்புறம் ஆமைங்க மாதிரி இருக்கிற கிளாத்தில் ஸ்டிச் பண்ண பொம்மைலாம் இருந்தது. பட் எல்லாமே அந்தளவுக்கு ஒர்த் இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருந்தது. ப்ராப்பராக எதுவும் ரெஸ்பாண்டும் பண்ணல அந்த கடையில். ஸோ அதனால் நாங்கள் இங்கே எதுவும் வாங்கலை. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது தப்பு இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பின் வச்சுருக்காங்க, எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருந்ததுக்குன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸை இக்னோர் பண்ணுங்கள். இவ்வளவும் உள்ளே இருந்தால் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாப்பா கொஞ்சம் திங்ஸ் கேட்டால், விளையாட்டு பொருள், சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு கடையில் வாங்கினோம். ஒரு தொப்பி வாங்கி கொடுத்தோம். அப்புறம் பைனாகுலர் கேட்டால் அதுவுமே வாங்கி கொடுத்தோம். அவ்வளோ அழகாக அதை யூஸ் பண்ணால் ஃபஸ்ட் டைமே. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.